நடிகர் திலகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கலை மிகுந்த பாதுகாப்பானதாக, படைப்பிற்கு உரியதாக, கற்றுக்கொள்வதற்குரியதாக அது இருந்தது உண்மைதான். இது இன்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரவாத கூட்டம் அளவில்தான் அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதில் சந்தேகமில்லை. சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் என்பதை நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக மேடையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாகிய நண்பர்கள் அனைவருக்கும், வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், அழைப்பு கேட்டு இங்கு வருகை தந்திருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் மிக சிறப்பாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீதியரசர் பேசுனதில் கலங்கிட்டேன். அவர் மிக சிறந்த பல குற்றச்சாட்டுகளை ஒரு நீதியரசராக இருக்கிறதுனால நம்ம மேலே அடிக்கிட்டார். சினிமா மேலேயும் சின்னத்திரை மேலேயும் அவருடைய கலவரமான அந்த குற்றச்சாட்டுகள் மிக நிதர்சனமான உண்மைதான். நாம் பார்க்கும் விஷயம் நமக்கு படிப்பினை கொடுப்பதாக இருக்க வேண்டும், நல் ஒழுக்கத்தை போதிப்பதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். இப்படித்தான் இருந்தது கலை. கலையும் கலை சார்ந்த விஷயங்களும் அப்படிப்பட்டவை தான். வாழ கற்றுக் கொடுப்பது தான் கலை. வாழ்வில் பார்க்கத்தகாதவற்றை, காணத்தகாதவற்றை, நினைக்கத்தகாதவற்றை சொல்லிக் கொடுப்பது கலை ஆகாது. இது இயக்குனர் பா. நீலகண்டன் அவர்கள் எழுதிய வண்ணத்து பூக்கள் அப்படிங்கிற ஒரு 3 தொகுதி உள்ள ஒரு நூலில் உள்ள ஒரு வசனம்தான் இது. 3 தொகுதி உள்ள அந்த புஸ்தகங்களிலும் அவர் முதல் அட்டையில் பொன்மனச்செம்மல் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை புகைப்படத்தை போட்டிருப்பார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குறளை அதன் கீழே பதித்திருப்பார். நீதியரசர் குறிப்பிட்டது சரிதான். புரட்சித் தலைவர் நடிகர் திலகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கலை மிகுந்த பாதுகாப்பானதாக, படைப்பிற்கு உரியதாக, கற்றுக்கொள்வதற்குரியதாக அது இருந்தது உண்மைதான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைந்தது, வேறு மாதிரியான வடிவம் எடுத்து விட்டது. இன்று கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரவாத கூட்டம் அளவில்தான் அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதில் சந்தேகமில்லை. ஆனால் என் அம்மா 20 வருடங்களுக்கு மேலாக சீரியல் பார்க்கிறார்கள். இதுவரை அவர்கள் யாரையும் கொல்லவில்லை. யாருடைய சாப்பாட்டிலும் விஷத்தை ஊற்றி வஞ்சனை செய்யவில்லை. பார்ப்பவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புவது ஒரு மேலோட்டமான நம்பிக்கை தான். அது ஒருபோதும் உண்மை ஆகாது. படைப்பை பாற்றுதான் கற்றுக்கொண்டிருந்தோம் வேறு ஒன்றும் இல்லாத காலத்தில். இன்றைக்கு கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது. படைப்பு வெகு சாதாரணமாகிவிட்டது. போகிற போக்கில் பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் இப்பொழுது நாம் படைப்பை பார்க்கிறோம். உலகம் எங்கிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு படைப்பு கற்றுக்கொள்வதற்காக இருந்தது கலை, அது மாறிவிட்டது, பொழுதுபோக்கிற்காகத்தான் இருக்கிறது. சில சமயம் இன்ஸ்டண்டாக அப்படி நடக்கலாம். திரைப்படத்தில் வந்தது போல பேங்கில் புகுந்து திருடிவிட்டு அஜித்குமார் நடித்த துணிவு என்று சொல்லலாம். அதற்கு முன்பும் திருட்டு இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு முன்பும் பேங்க் ராபரிகள் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருந்தாலும் அவர் கூறியதைப் போல நாம் மிக சிறந்த படைப்புகளை படைக்க வேண்டும், மிக சிறந்த கலை ஆக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆரம்பிக்கும் பொழுது நான் வேறு மாதிரி துவங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எங்கள் திரைப்படத்தின் இமயம் இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்களுக்கு, எங்கள் திரைப்படத்தை பெப்சி என்ற அமைப்பில் இருந்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு ஆர்.கே. சுப்பிரமணி சார் அவர்களுக்கு, தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கு, எனது குருநாதர் விக்ரமன் சார் அவர்களுக்கு முதல் வணக்கம் என்று துவங்க நினைத்து கொண்டிருந்தேன். அவர் கிளப்பிய பூதாகர சீரியல் கிளப்பலில் நான் அதை கடைசியாக கூறி அவர்களை எல்லோரையும் வணங்கிவிட்டு, அப்படித்தான் நல்ல நல்ல சினிமாவை பார்த்து கூட நாங்கள் வந்தோம். முருகனும் அப்படித்தான் வந்திருப்பார், ஏனையவர்கள் வந்தோம். இப்பொழுது
பார்ப்பதற்கு நல்ல சினிமாக்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் 1, 2, 10 என்று எங்காவது கிடைக்கிறது, வருகிறது. முருகனுடைய இந்த உழைப்பு 13 வருட உழைப்பு என்பது கிட்டத்தட்ட ராமரின் வனவாசம் போன்ற ஒரு கடின உழைப்பு தான். உனக்கு பட்டாபிஷேகம் ராமருக்கு அமைந்ததை போல 14வது வருடத்தில் அமையலாம் இல்லையா? மிக சிறப்பாக நீங்கள் வளருங்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறீர்கள், எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறீர்கள். வளருங்கள், மிக சிறப்பாக முன்னேறுங்கள் எல்லா துறைகளிலும். இங்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் முருகனுக்கான வாழ்த்துக்களையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் நடக்கட்டும். நீதியரசர் சொன்னது போல நமது படைப்புகள் அற்புதமானவைகளாக இருக்கட்டும், நம்மை காயப்படுத்தி விடுவதாக இருந்து விடக்கூடாது என்பதை நானும் வழிமொழிந்து வணங்குகிறேன். நல் வணக்கங்கள். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாக்கியம் சினிமா இந்த 13வது ஆண்டு விழாக்கு நீங்கள் வந்து கலந்துக்கணுன்னு எங்கள் சங்கத்துலேருந்து நம்பி ஒரு 5 ஃபோன் பண்ணிட்டார் எனக்கு தொடர்ந்து. பொதுவாக நம்பி ஒரு சில டைரக்டரில் அழைப்பார், இவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு. ஐ திங்க் பேரரசு சார் வந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் வராமல் இருக்க மாட்டார். ஸோ நாங்கள் இயக்குனர்லாம் இங்கே வந்து இந்த பாக்கியம் சினிமாவுடைய விஜயமுருகனை வாழ்த்துறதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த புக்கில் முதல் பக்கத்தில் அவர் போட்டிருந்தது ஒரு ரொம்ப விஷயம். அவர் பெற்றெடுத்த தாய் பேர் பாக்கியம், அவர் நேசித்தது சினிமா, அந்த ரெண்டையும் நினச்சி பாக்கியம் சினிமாஸ்னு வச்சுருக்கேன்னு போட்டிருந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் உண்மையிலே. அதே போல் நல்லவே நினை நல்லதே செய் நல்லவே நடக்கும் நலம் பெறும் அப்படின்னு அவர் போட்டிருந்த அந்த விஷயமும் ஒரு அந்த பத்திரிகை 13 ஆண்டு காலம் அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறதும் 13 ஆண்டுகள் அது வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருடைய அந்த நல்லதை நினை நல்லதை செய் நல்லவே நடக்கும் நலம் பெறுன்ற அந்த மந்திரம் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். பொதுவாக இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த பிரிண்டட் மீடியாங்கிறது இன்றைக்கி வந்து யாரும் படிக்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, யாரும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த செல்ஃபோனில் பார்க்குறதுலையே போயிடுது. அது மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் வந்து ஷார்ட்ஸ்லேயே நம்ம கதை சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம இன்றைக்கி அந்த நிலைக்கு ஆளாயிடுச்சு. சினிமா வந்து வெவ்வேறு வடிவங்களை பெற்றும்போது இன்றைக்கி அப்படி போயிடுச்சு. அதுதான் ராஜகுமாரன் சொன்னார், பொழுதுபோக்காக மட்டுமே இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயமாகி போச்சுன்னாங்க. நீதியரசர் சொன்னது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய சினிமா வந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் நாம் சோர்ந்திருக்கும் நேரத்தில் இப்பவும் நிறைய பேருக்கு தெரியும், ஏதோ ஒரு வகையில் எங்கேருந்தோ புரட்சித் தலைவர்களுடைய பாடல் வரிகள், அது வேறு கவிஞர்கள் இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் அது புரட்சித் தலைவர் பாடல் தான். அது அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ உற்சாகத்தையும் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவர் அதை சினிமாவில் செய்யணும்னு ஆசைப்பட்டது தான். அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் வரைக்கும் அவருடைய படங்களில் பாடல்களில் அந்த தன்னம்பிக்கை வரிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம சினிமாவில் அதை செய்யணுங்கிறது தான் அவர் சொன்னார். சீரியலில் வந்து அவர் சொன்னது அது வந்து அப்படி தான் ஐயா வந்து பார்க்குறாங்க சீரியலில், அதான் அதில் உண்மை. இப்போ நான் கூட இந்த ஒரு படத்தில் காமெடி வச்சுருந்தேன், சாணக்கியான் படத்தில் வடிவேலன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார், பின்னாடி 3 பேர் ஏறி உட்காந்துருப்பாங்க. சீக்கிரம்பா சண்டால பாவி அவன் என்ன பண்ணணும்னு தெரியலையா, அவள் மாடியிலேருந்து தள்ளி விட்டான் அப்படின்னோடனே இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், என்னது மாடியிலேருந்து தள்ளி விட்டானா, அப்புறம் அப்படிம்பாரு. அப்புறம் என்ன தொடரும்னு போட்டான்ல அப்படிமா, தொடரும்னு போட்டாங்களா, அட சண்டாளிகளா, இவ்வளோ நேரம் சீரியலில் பார்த்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படிம்பாரு. அதுதான் இன்றைக்கி மக்களுடைய மனநிலைமை. ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த சீரியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருக்குது. அவர்கள் தான் சீரியலில் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு பாயிண்ட், அந்த 18லேருந்து 20 வயசுக்குள்ளே அந்த பருவத்தில் இருக்கவங்க யாரும் நல்ல வேலை பார்க்கல, இன்னும் அவங்க அடிக்ட் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இவர் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சீரியல் பண்ணேன், அதில் வந்து எனக்கு வில்லன் கேரக்டர் தான். அதே மாதிரி தான் குடும்பத்தை கெடுக்கிறது பிரிக்கிறது அது மாதிரி கேரக்டர் தான். அது நான் வந்து அதுக்கு கேரக்டர் முடிஞ்சு போச்சு எனக்கு. அது நான் கடந்த டிசம்பரோடு அந்த சீரியலில் என்னுடைய கதாபாத்திரம் முடிஞ்சிச்சு. அது இன்னும் உங்கள் மனசில் இருக்குங்கிறது எனக்கு மிக சந்தோஷமான விஷயம். ஆனாலும் இந்த எப்படி ஒரு
புத்தகம் வாயிலாக நல்ல விஷயங்களை பரப்ப முடியுமோ அதே மாதிரி சினிமா மூலமாக இன்றும் நல்ல விஷயங்களை பரப்பலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீதியரசர் வழிகாட்டியிருக்காரு. அது நிச்சயமாக எங்களது இயக்குநர்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சீரியலையும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயக்குநர்கள் தான், அவர்களும் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பார்கள், இல்லை அட்லீஸ்ட் கருத்திலாவது கொள்வார்கள். இந்த பாக்கியம் சினிமா மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் வின்ஸ்டார் விஜய் முருகன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் நீதியரசர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரைத்துறையின் பிரபலங்களுக்கும் சமூகத்தின் பிரபலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும், இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வு இது. ஏன்னா 13 வருடமாக ஒரு பத்திரிகையை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்றால் அது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு பத்திரிகை நடத்துறது ஒரு இது வெளியிடுறதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. அந்த சூழலில் தொடர்ந்து இவர் இந்த முயற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். வெற்றி பெற்றே தீர்வேன் என்பதற்காகத்தான் தன் பெயரோடு வின்ஸ்டார் என்பதையும் அவர் சேர்த்திருக்கிறார்கள். விஜய் முருகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறாமல் போகவே மாட்டார். இப்பயே அதனுடைய முதல் படிக்கட்டில் அவர் ஏறிவிட்டார். எப்போதும் ராஜாதான் அவர், எப்போதும் ராஜாதான். உண்மையிலேயே நீதியரசர் ஐயா அவர்கள் கூறியதற்கு நானும் பதில் சொல்ல வேண்டிய, ஏன்னா கூண்டில் ஏற்றிட்டாங்க, கூண்டில் நிற்கும் போது இவரானர்னு நானும் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு விஷயம் உண்மையிலே ஐயா சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். என்னால் அதை முழுமையாக ஒத்துக்க முடியல. ஏன்னா நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயாவும் சொன்னாங்க, நாங்கள் போகும்போதேங்க ஐயா கதைன்னு ஒரு கதையோடு நாங்கள் போகும்போதே கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹிந்தியில் ஜெயித்த ஒரு சீரியல், இது அப்படியே நீங்கள் தமிழில் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றுத்தையும் மாற்ற வேண்டாம், அப்படியே பண்ணுங்கள், இது பெரிய வெற்றி பெறும்னு. ஹிந்தியில் ஜெயித்த சீரியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் இருக்குது. நம்ம தமிழ்லன்னு பண்ணுற சீரியலை நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேரு. ஏன்னா போன உடனே அவங்க சொல்லுவாங்க, வேணாம் சார், ஜெயித்தது அதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க, அப்படியே பண்ணுங்க, ஜெயிக்கலான்னு. உண்மையாகவும் அது ஜெயிச்சிட்டு தான் இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்மள்ட்ட இந்த கல்ச்சர் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு இதில் டைலாக் எழுதும் போது கூட எழுதினேன், வில்லியெல்லாம் சீரியலுக்கு தான், வில்லன்கள் இன்னும் சினிமாவுக்குன்னு. ஏன்னா சீரியலில் வில்லன்களுக்கு இடமே கிடையாது, வில்லன்கிறதுக்கு இடமே கிடையாது, ஏன்னா வில்லிகள் தான். அதுலேயும் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். சீரியல் பார்க்க உட்காரும் போய் பார்த்திங்கன்னா மாமியாரும் மருமகளும் ஒன்றா தான் உட்காடுறாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காருவாங்க. ஏமா அந்த 7:30 மணி ஆயிடுச்சு, போடுமா இந்த சன் டிவி போட, அதில் என்ன சீரியல் வருது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காரும் போது எல்லோரும் ஒன்றா தான் உட்காருவாங்க, எந்த சீரியலாக இருந்தாலும். ஆனால் அது சீரியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கிடையே பேச்சு வரும், ஊரில் நடக்கிறது தானே காத்துறாங்கன்னு. இப்போ சண்டை யார்கிட்டேருந்து ஆரம்பமாகுதுங்கிறத ஐயா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது சீரியலில் கிடையாது. அவங்க பார்த்துட்டு இப்படியெல்லாமா நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மருமக சந்தோஷமாக அடுத்த சீரியலுக்கு போயிருந்திருப்பாள். இல்லை, ஊரில் நடக்கிறது தானே காட்டுறாங்கன்னு நக்கலாக அப்படியே பொண்ணை ஒரு பார்வையும் பார்த்துக்கிட்டு பேசும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும். அதே ஒரு சீன் மாமியாரை காட்டும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது உண்மை தான், ஊரில் நடக்கிறத தான் காட்டுறாங்கன்னு. இது மாதிரி சண்டைங்கிறது நமக்குள்ள தான் ஏற்படுது. சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் என்பதை நான் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன். சினிமாவை சினிமாவாக தான் பார்க்க வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா நல்ல கருத்தை சொல்கிறவங்க, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம், நல்ல கருத்தையே சொல்லிட்டு வந்தார், நல்லபடியாகவே செஞ்சுட்டு வந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். சினிமாவை சினிமாவாக பார்த்தோன்னா நிச்சயமாக அதில் உள்ள நல்லதும் கெட்டதும் நமக்கு தெளிவாக புரியும். கெட்டதையும் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அது கொடுக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் நீ இப்படி நடந்தால் அதனுடைய ரிசல்ட்டு இப்படி ஆகும்னு ஐயாவும் அதை ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் கடைசியாக அதை சொல்கிறீங்கன்னு. சினிமாவை சினிமாவாக பார்க்கின்ற ஒரு காலத்தை நோக்கித்தான் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக சென்று கொண்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அவங்க இப்போ
உள்ளுக்குள்ளே போயெல்லாம் பார்க்குறது கிடையாது. சீரியலை பார்க்குற இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து சீரியலாக தான் பார்க்குறாங்க. அதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறது கிடையாது. அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, விரைவில் வரும். எங்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறத வந்து நான் 100% ஒத்துக்கிறேன். நிச்சயமான பொறுப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எழுத்து மீடியாங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. திரைப்படமும் திரைப்படத்தை விட சீரியல், ஏன்னா அது வீட்டுக்கே நேரடியாக வந்துடுறதுனால வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். நிறைய மேடைகளில் நானே வந்து சந்திக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் நிறைய சீரியல்கள் பண்ணியிருக்கேன். அதுவும் குறிப்பாக சூளம்னு ஒரு மிகப்பெரிய சீரியல், வெற்றிகரமான ஒரு சீரியல் பண்ணேன். அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீதியரசர் தான், பேரை நான் சொல்லக்கூடாது, உங்கள் இப்போ சீரியலை பார்த்த பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடுச்சு, அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குன்னாரு. ஏன்னா எலுமிச்சம்பழம் அதில் அவ்வளோ வேலைகள்னு. நான் சொன்னேன், இது பயமுறுத்திட்டு கடைசியாக வந்து எலுமிச்சம்பழம் நல்லது, எலுமிச்சம்பழம் தான் ஜெயிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்லங்கய்யா, அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், என்டர்டெயின்மெண்ட் என்பது வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம். நிச்சயமாக சீரியல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இதை விட சண்டை சச்சரவுகள் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி அமைதியாக உட்காந்து எல்லோரும் பார்க்குறாங்க. பெரியவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் சீரியல் என்பது. நிறைய இடங்களில் போனீங்கன்னா அதனுடைய தாக்கம் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருக்கேன். நான் 40 வருடமாக சினிமாவில் இருக்கேன். 40 வருடம், என்னுடைய 40வது வருடம் இது. சினிமா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அப்போல்லாம் என்ன தெரியாது, வெளியில் யாருக்கும் இயக்குனருங்கிறது தெரியாது. இப்போ எங்கே போனாலும், சார் நீங்கள் அந்த பாக்கியலட்சுமியில் வரீங்கல்ல அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஒரு சீரியலில் ஒரு நல்ல ரோல், அது நல்லா பண்ணோம், ஒரு பெரிய வரவேற்பும் பெரிய இதுவும் கிடைச்சிருக்கு. அதாவது சீரியலுடைய தாக்கம் என்பது சினிமாவின் தாக்கத்தை விட அதிகமானது என்பதற்காக இதை நான் இங்கே கூறுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பொறுப்பை வந்து நாங்கள் உணர்ந்து நிச்சயமாக செயல்படுவோன்ற உறுதியையும் உங்களுக்கு நான் இங்கே கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தால் சினிமா வந்து நிச்சயமாக வந்து அழிஞ்சிடாது. ஏன்னா இயல், இசை, நாடகம், பாட்டு என்பது நம் ரத்தத்தில் ஊறியது. அதுவும் தமிழனுக்கு நீங்கள் கேட்க வேணாம், எங்கே போனாலும் பாட்டு, வந்தா பாட்டு, நின்னா பாட்டு, உக்காந்தா பாட்டுன்ற மாதிரி. அதனால் இயல், இசை, நாடகம் நம்மோடு இருக்கும் வரையில் நிச்சயமாக எந்த தொழில்நுட்பத்தால் அந்த தொழில்நுட்பத்தை சினிமா சாப்பிட்டுடும். நாங்கள் வாங்கிக்குவோம் அந்த தொழில்நுட்பத்தை, அதை பயன்படுத்தி நாங்கள் படங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, வின்ஸ்டார் விஜய் அவர்கள் பெரிய வின்ஸ்டாராக வரணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு என்னோட நன்றி சொல்லி, இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ரெண்டாவது, இங்கே வந்திருக்கும் எங்களோட சக நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர், அவங்களுக்கும் நன்றி சொல்லி, விஜய், நான் விஜயன் கூட மாட்டேன், முருகன் நான் தான் கூடுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பைக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். முதல்ல அவரோட பைக் என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்கிட்ட வண்டிலாம் இப்போ கிடையாது, என்னோடய வண்டிலாம் விற்றுட்டேன். அவரோட வண்டியை கொடுத்து, நீங்கள் வச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்த நட்பு அது. ரெண்டாவது, எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கேட்டேன், அவர் ஆஃபீஸ் பார்த்து கொடுத்தாரு. அந்த ஆஃபீஸுக்கு இப்போ அந்த பில்டிங்கே வாங்கிட்டேன் சொந்தமாக. ரெண்டாவது, அவரோட படத்துக்கு தான் முதல்ல நான் மியூசிக் போட்டேன். எப்போன்னா கொரோனா காலத்தில், நான் சொல்கிறது 2020 ஐ திங்க். எப்போது ராஜாக்கு நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மற்ற விஷயங்களில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியாதுக்காக நான் இங்கே வருத்தப்படுறேன். அதனால் முதல்ல இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நானும் அவரும் தான் ஆரம்பித்தோம் கேகே நகரில். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு உணவும், அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த க்ளவுஸு, தேவையான மெடிக்கல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். நானும் அவரும் தான் ஆரம்பித்தோம். அப்படி படிப்படியாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 17,000 பேருக்கு நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட் ஹெல்ப் பண்ணோம்.
அதில் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்கார், விஸ்வான்னு ஒருத்தர் இருக்கார், பத்திரிக்கையாளர் தான். இப்போது அவர் பிஆர்ஓ இருக்கார், வீடியோ பிடிச்சிருக்காரு. என்னோட முதல் படத்தோட இபி அவர் தான். அதனால் சக நண்பர்லாம் வந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதில் ஆரம்பித்த ஒரு சென்டிமெண்ட் சொல்லலாம் நம்ம முருகன் அண்ணன். ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட். அவர் ஆரம்பித்த அத்தனை விஷயமே எனக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால் அவரும் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்காரு. அதனால் மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறது, அடுத்த படத்துக்கு நான் மியூசிக் செலவில்லாமல் நான் மியூசிக் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நான் ப்ரொடியூசர் ஆகுன்னு எதிர்பார்க்கல. என்னோட ஃபேமிலி ஆரம்பித்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும், யோகி பாபு வச்சு லோக்கல் சரக்கு பண்ணோம். இப்போ ரெண்டாவது கடைசி தோட்டா ராதா ரவி சார் மற்றும் வனிதா விஜயகுமார் அவங்க சொல்லிட்டு ஒரு காம்போ மர்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது நவம்பரில் பேன் சவுத் இந்தியா எல்லாம் எல்லா ஒரு விதமான பேன் இந்தியா மூவியாக ஒன்று ரெடி பண்ணுறோம் நவம்பரில். இதெல்லாம் ஒரு பேஸ் ஆரம்பித்து வச்சவர். நான் ஒரு அந்தளவுக்கு வரணும்னு சொன்னாங்க. அண்ணா முருகன் வாங்க எப்படி வாங்க, நான் இந்த நேரத்தில் உங்கள் நன்றி சொல்லி அவர் வணக்கத்தையும் சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தையும் நான் வாங்குறேன். என்னோட பெரியவர் இந்தளவுக்கு என்ன சொன்னால், அவர் கை காமிச்சு விட்ட இடத்துல நான் வாங்கிட்டேன் இடத்த. சென்டிமெண்ட்டாக அவர் இந்த பில்டிங் எடுங்கன்னாரு, அந்த பில்டிங்கை வாங்கிட்டேன். ஆமாம், இந்த வீட்டில் வாடகை இருக்குன்னாரு, அந்த வாடகை வீட்டையும் வாங்கிட்டேன். அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறது எப்படின்னு தெரியல. அதனால் என்னோடய வணக்கத்தையும் எங்கள் வீட்டு அந்த குடும்பத்தாருக்கும் சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நீ வரேன்னாங்க, கொஞ்சம் முடியாத பட்சம். அதனால் அவர் என்றென்றும் ஜெயிச்சு வான்னு சொல்லி வாழ்த்தி வயதில்லை பட் வெற்றியுடன் வின்ஸ்டார் விஜய். எல்லாரும் கிளாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் படம் அவர் வெற்றி அடிக்கும். தேங்க்யூ வெரி மச். இன்னும் நிறைய வீடு வாங்குவீங்க. நம்ம பொது சேவை வியாபாரி சங்கம் நிறுவன தலைவர் நான். என்னுடைய சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கிறாரு. நம்ம சங்கத்தினர் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக பண்ணுறாருன்னும் போது பெருமையாக இருக்குது. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து பட பூஜ்யம் பண்ணுறார். அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அவருடைய போராட்டத்துக்கு வெற்றியடைய என்னுடைய சங்க சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பணிவான வணக்கம். என்னுடைய பேர் விஜய். படத்துக்காக வின்ஸ்டார் விஜய்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள். அதனால் ஒரு புது படத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டு ராபின்ஹுட், இது வந்து ஏற்கனவே பல லாங்குவேஜில் பல மொழிகளில் பல ஹீரோக்கள் நடித்த படம். நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லனே இந்த படத்துடைய கதை தான். அதில் பார்த்திங்கன்னா பழைய ராஜாக்கள்கிட்ட திருடி, அரசர்கள்கிட்ட திருடி, இல்லாத மக்கள்கிட்ட கொடுப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் கார்டில் ஏடிஎம் ராபரி மாதிரி பேங்கில் எப்படி ஈஸியாக திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இதில் வந்து நான் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம். ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஒரு நெக்ஸ்ட் வீக்கு வந்துட்டு ஒரு 4 days ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்கோம். இதில் வந்து ஆர்டிஸ்ட் தேர்வு நடந்துகிட்ருக்கு. ப்ராப்பராக வந்து நம்ம பிஆர்ஓ இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை உங்களுக்கு கொடுப்பாரு. தேங்க்யூ.